பொதுவாகவே ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, 4 பேருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராமங்களில் பெரியவங்க நம்மள்ட்டே அந்த விஷயங்கள் எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லது கெட்டதுக்கு 4 பேர் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்லது கெட்டதுக்கு 4 பேர் வேணும், நல்லது கெட்ட 4 பேரும், கெட்டதுக்கு 4 பேர் வேணும். 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழு, 4 பேர் என்ன நினைப்பாங்க, 4 பேர் பார்ப்பாங்களே, 4 பேர் கேட்பாங்களே, 4 பேருக்கு பதில் சொல்லணுமே, இப்படிலாம் ஒரு சொல்லுவாங்க பெரியவங்க. அதே மாதிரி 4 பேர் மனதை நோக்கடிக்காத, 4 பேர் வாழ்த்த வாழு, 4 பேர் உன்னை வாழ்த்துற மாதிரி வாழு, 4 பேர்கிட்ட நல்ல பேர் எடு, 4 பேருக்கு உதவி செய்யு. அந்த 4 பேர் யார்? பெரும்பாலும் புழக்கத்தில் உள்ள விஷயங்கள். பெரியவங்க பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது இதுதான் சொல்லுவாங்க. பிள்ளைங்களுக்கோ அல்லது என்னுடைய நெருக்கமாக சொல்லும்போது, 4 பேர் உன்னை பார்ப்பாங்க, வெளியே போனால் 4 பேர் உன்னை பார்ப்பாங்களே அப்படின்னு. 4 பேர் பார்க்காம 4 பேர் கேள்வி செய்கிற மாதிரி நடந்துக்காத, 4 பேர் உன்னை கேள்வி கேட்குற மாதிரி நடந்துக்காத, நாளைக்கு 4 பேருக்கு நீ பதில் சொல்லணுமே நம்ம அப்படின்னு. இந்த 4 பேருக்கு பயந்து பயந்து வாழ்றதும் அல்லது 4 பேருக்காக வாழ்ந்தேன். இந்த 4 பேர் யாரு அப்படின்னு 4 பேர் யாருன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். 4 பேர்னு சொல்லுவாங்க, ஆனா இன்னார்னு சொல்ல மாட்டாங்க. அந்த 4 பேர் யாருன்னு தெரியாது. இன்னார்னு சொன்னா அந்த 4 பேர் நினைக்கலாம். ஆனா பொதுவா 19 சொல்லிடுவாங்க, நல்லதுக்கு 4 பேர் வேணும், கெட்டதுக்கு 4 பேர். அப்ப அந்த 4 பேர் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக நம்ம பார்க்கலாம். 4 பேர் மதிக்க வாழணும் அப்படின்னா அந்த 4 பேர் யாரு? நல்லதுக்கு 4 பேர் வேணும் அப்படின்னா அந்த 4 பேர் யார்? கெட்டதுக்கு 4 பேர் வேணும் அப்படின்னா அந்த 4 பேர் யார்? 4 பேர் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னா அந்த 4 பேர் யார்? 4 பேர் பார்ப்பாங்களே அப்படின்னு மனம் குறுகிறதும் மனம் கூச்சப்படுறதும் அந்த 4 பேர் யார்? 4 பேர் கேட்பாங்க, யார் 4 பேர் நம்மளை கேட்கறது, 4 பேருக்கு பதில் சொல்லணும், அந்த 4 பேர் யார்? அல்லது 4 பேர் வாழ்த்துற மாதிரி வாழு அப்படின்னு 4 பேருக்கு நல்லது செய்யணும், அந்த 4 பேர் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்கணும். அதாவது இறைவன் மனிதனை படைச்சிட்டு மனிதனுக்கு அவனுக்கு துணைக்காக உறவுகளை கொடுத்துருக்கான். அதுல அழகிய செயலோடர் யார்? 4 பேர் கொடுத்துருக்கான். அந்த 4 பேர் யார் அப்படின்னு பார்ப்போம். இறைவன் கொடுத்த அன்பளிப்பு ஒன்று பெற்றோர், நாம கேட்கல, அவன் கொடுத்தது. நாம தேர்ந்தெடுக்கல, அவன் நமக்காக தேர்ந்தெடுத்தது. அப்ப இந்த பெற்றோரை அவன் அன்பளிப்பா கொடுத்தான். எந்த ஒரு அன்பளிப்புனா என்ன? கேட்காம நமக்கு கிடைக்கிறது அன்பளிப்பு. அப்ப அன்பளிப்புங்கிறது கேட்காம நமக்கு யார் கொடுத்தாங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் அன்பளிப்பு. பெற்றோர் அப்படிங்கிறது அன்பளிப்பு, இறைவன் நம்ம கொடுத்த அன்பளிப்பு. நாம கேட்கல, நம்ம தேர்ந்தெடுக்கல. அதே மாதிரி சகோதர சகோதரிகள், உடன் பிறந்தவர்கள், நாம தேர்ந்தெடுக்கல, நாம கேட்கல, இறைவன் நம்ம கொடுத்தான். ஒவ்வொருத்தருக்கும் சகோதர சகோதரிகளை கொடுக்குறான். சில பேருக்கு சகோதரர் இருப்பாங்க, சகோதரி இருக்க மாட்டாங்க. சில பேர் சகோதரி இருப்பாங்க, சகோதரர் இருக்க மாட்டாங்க. சில பேர் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருப்பான். அப்ப இறைவன் கொடுத்தது. 3வது துணை, கணவன் மனைவி உறவுகளை ஆறுதலாகவும் அரவணைப்புக்காகவும் கொடுக்குறான்.
கொடுத்தது. அதில் நம்ம தேர்ந்தெடுக்கிறது இருக்குது. இறைவன் அதுக்கு 2 உதவி தேடும் போது அதை நன்மையாக கொடுத்தார். இது பிள்ளைகள் நாம கேட்கல, நாம தேர்ந்தெடுக்க முடியாது. இறைவன் தான் நாடியோருக்கு பெண் மக்களை கொடுக்கிறார். தான் நாடியோருக்கு 2 சேர்த்து கொடுத்துருக்கிறான். தன்னுடைய மாடாக்குறேங்கிறான். அதுவும் அவனுடைய மீட் செக் பண்ணுங்களேன். அப்ப இந்த 4 பேரை உணர்றதே இல்லை. யாரோ 4 பேர், யாருக்கோ 4 பேர் அப்படின்னு, யாரோ 4 பேர் தெரியாமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நெருக்கமா இருக்கக்கூடிய இறைவன் கொடுத்த இந்த 4 பேரை அலட்சியப்படுத்திட்டு, அவங்களுடைய மனசை புண்படுத்தி, அவங்கள கோபப்படுத்தி அல்லது வருத்தப்படுத்தி இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், கூட பிறந்தவங்க எப்படி நடந்துக்கிறோம், கணவன் மனைவி கடையில் எப்படி நடந்துக்கிறோம், பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கிறோம். இந்த 4 பேர் தான் இறைவன் ஒவ்வொருத்தரும் கொடுத்தது. உலகம் பெருசு, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க. நெருக்கமான உறவுகள், உணர்வுகளை பேணிக் கொள்றதுக்கு, ஒழுக்கம் பேணிக் கொள்றதுக்கு, உள்ளச்சத்து பேணிக் கொள்றதுக்கு, நன்மை செய்யறதுக்கு, நியாயத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு நெருக்கமான உறவுகளை கொடுக்கப்படும். அப்ப பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், கணவன் அல்லது மனைவி, பிள்ளைகள், இந்த 4 உறவு தான் நமக்கு தெரியும். இந்த 4 உறவு தான் நெருக்கமான உறவு. இந்த உறவுகள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? எந்த உயிரினங்களுக்கும் உறவு முறைகள்லாம் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. ஆனா நம்மளை போன்ற படைப்பு தான். எல்லா உயிரினமும் அதுவும் குஞ்சு பொரிக்கும், முட்டை போடும், குஞ்சு பொரிக்கும், அது குட்டி போடும், பால் கொடுக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஒழுக்கம் மேலதுக்கும் உறவுக்கும் அதுக்கு தெரியாது. ஏன்னா மனிதனுக்கு மட்டும் மனம் கொடுக்கப்பட்டிருக்கு, மனதில் நன்மை தீமை பிரித்து அறிவிக்கப்பட்டிருக்கு, உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அது கொண்டு ஒழுக்கம் பேன்றதுக்கான உறவு கொடுக்குது. ஆண் பெண் 2 பேர் படைக்கப்பட்டிருக்கு. 2 பேர் தான் உலகத்தில் இருக்கிறது, 2 பேர் தான். ஆனா நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உறவு கடையில ஒவ்வொரு உறவுக்குள்ளேயும் ஒரு திரை இருக்கு, அதுல கண்ணியம் இருக்கு. ஒரு குடும்பத்துல ஆண் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா தகப்பன் ஆணா இருப்பாரு, அதே மாதிரி சகோதரர் ஆணதான், பிள்ளையும் ஆண் தான், கணவனும் ஆண் தான். ஆனா ஒவ்வொரு உறவுக்கு முன்னாடி ஒரு திரை இருக்கு, அதுல கண்ணியம். அதே மாதிரி தாய் பெண்ணா இருக்கிறாங்க, சகோதரி பெண்ணா இருக்காங்க, மனைவி பெண்ணா இருக்காங்க, பிள்ளையும் பெண்ணா இருக்கு, எல்லாம் பெண் தான். ஆனா எதுவுமே பெண்ணா பார்க்கறது இல்லை. ஒவ்வொரு உறவுக்கு முன்னாடி ஒரு திரை இருக்கு, அதுல கண்ணியம் இருக்கு, ஒழுக்கம் பேணுதல் இருக்கு. அப்ப இறைவன் இந்த 4 உறவுகளை கொடுத்து, இந்த 4 உறவுகளை உங்களே அழகி செல்வது யார் என்று சோதனைக்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்து அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த உறவுகளை எப்படி பேணிக்கிறோம் அப்படிங்கிறத, இந்த 4 பேருக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம். இந்த 4 பேரு நல்லதுக்கு 4 பேர் வரும்னு சொன்னா உங்க நன்மை விரும்பக்கூடியவே இந்த 4 பேர். கெட்டதுக்கு 4 பேர் வேணா, கெட்டதுக்குன்னா அந்த கெட்டதுக்கு இல்லை, நீங்க கவலைப்படும் போதும், சங்கடப்படும் போதும், வருத்தப்படும் போதும், துன்பத்தில் இருக்கும் போதும் உங்களுக்கு ஆறுதலுக்கும் அரவணைக்கும் இந்த 4 பேர் வேணும். 4 பேர் இறைவன் கொடுத்துருக்காங்க. 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படிங்கும் போது, இந்த 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு இருக்குமே தவிர, இந்த 4 பேர் அலட்சியப்படுத்திட்டு, இந்த உறவுகளை அலட்சியப்படுத்திட்டு, வெளியே யாரோ 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம பகட்டா வாழ்ந்துட்டு, பெருமை தேடி வாழ்ந்துட்டு, இந்த 4 பேருக்கு பதில் சொன்னா வேற எந்த 4 பேர் நமக்கு கேட்பாங்க? 4 பேர் நம்மளை பார்க்கறது யாரு? இந்த 4 பேர் தான் நம்மளை பார்ப்பாங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி வாழ்றோம், இந்த 4 பேர் தான் நம்மளை பார்ப்பாங்க. இந்த 4 பேர் தான் நம்ம கேள்வி கேட்பாங்க. ஒரு தப்பு செஞ்சா நம்மளை கேட்கக்கூடியவங்களோ, நமக்கு தேவைகளுக்கு அவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடியதும், ஒத்து ஆறுதலும் ஆய்வும், இந்த 4 பேர் தான் கேள்வி கேட்குது, இந்த 4 பேர் தான் பார்ப்பாங்க, இந்த 4 பேர் தான் பதில் சொல்லணும். நம்ம சிவம் இந்த 4 பேர் பதில் சொல்றதெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம். நம்ம யாருக்காவது பதில் சொல்லணுன்றதா நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும், உள்ளட்சம் இருக்கும். என்னை யாரும் கேட்க மாட்டேன், யாருக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஆனா வேற யாருக்கும் 4 பேருக்கு உலகத்துல வேற யாருக்கும் 4 பேர் பதில் சொல்லதான் நினைச்சிருக்கோம். இந்த 4 பேர் மனதை நோக்கடிக்காத போது எந்த 4 பேர் யாரு? இந்த உறவுகள் தான். நெருக்கமான உறவுகிட்ட தான் மனதை நோக்கடிக்கணும். பெற்றோரை நோக்கடிக்கணும், எப்படி சகோதர சகோதரிக்கடையில மனக்கசப்பு, கணவன் மனைவிக்கடையில பிரச்சனைகள், பிள்ளைகளை சங்கடம், வருத்தம், கோபம். இப்போ இந்த 4 பேர் தான் நெருக்கமா கூடவே இருக்கக்கூடிய 4 பேர் தான். இப்போ இந்த 4 பேர் மனதை நோக்கடிக்க வேண்டாம், இந்த 4 பேருக்கு நல்ல செய்யணும், இந்த 4 பேருக்கு நல்ல செஞ்சுக்கணும், இந்த 4 பேர் நம்மளை வாழ்த்தணும். வாழ்த்துறது அப்படின்றது ஆசீர்வாதம் பண்றது பிரார்த்தனை. நம்ம 4 பேர் நமக்கு அதிகமான பிரார்த்தனை செய்வாங்க.
அப்போ இந்த 4 பேரோடு சேர்ந்து வாழுற போது இறைவன் நம்ம கொடுத்த இந்த அன்பளிப்பை இந்த 4 பேருக்கு நம்ம எப்படி வாழ்றோம்? இந்த 4 உறவுகள், இந்த உறவுகளை இணை வச்சிடவும் கூடாது, அதே நேரத்தில் நிராகரிக்க கூடாது. இறைவன் கொடுத்த உறவுகளை அவனுக்கு இணையா நம்ம இணை வச்சிடக்கூடாது, அதே நேரத்தில் அவன் கொடுத்த உறவுகளை உதாசனப்படுத்தி நிராகரித்து இருக்கவும் கூடாது. கொடுத்ததை சரியான முறையில் நன்றி உணர்வோடு இருக்கும். 4ல் 1, மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அவன் உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான். பின்னர் அதிலிருந்து துணையையும் படைத்தான். துணைனா என்ன? இந்த 4 பேர் உங்களுக்கு துணை, ஆறுதல், அரவணைத்துக் கொள்றதுக்கும் துணையும் படைத்தான். பின்னர் இரண்டிலிருந்தும் ஆண்களையும் பெண்களையும் பரவ செய்தான். அந்த 2லிருந்து தான் ஆண்களையும் பெண்களையும் உங்களுடைய உறவுகளாக பரவ செய்தார். அவன் ஏற்கனவே பார்த்த மாதிரி பெற்றோர், சகோதர சகோதரிகள், கணவன் மனைவி, பிள்ளைகள் எல்லாமே இதிலிருந்து தான் பரவ செய்தார். ஆண்கள் பெண்கள் பரவ செய்தார். ஆகவே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளும். ஆகவே அல்லாஹ்வுக்கு பயந்து, உங்களை படைத்தவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கிறீர்கள். அவனை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்வதும், நன்மையை தேடுவதும், தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதும், ஒழுக்கம் பேணிக் கொள்வதும், அவன் அருளை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கிறீர்கள். மேலும் உறவினர்களை பற்றி அஞ்சிக் கொள்ளும். மேலும் உறவினர்களை பற்றி அஞ்சிக் கொள்ளுன்னு சொல்லலாம், பயந்து கொள்ளுன்னு சொல்லலாம். நீங்கள் அஞ்சிக் கொள்ளும் போது கொடுத்த உறவுகள்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும்? இணை வைக்கக்கூடாது, நிராகரிக்கக்கூடாது. உங்களுக்கு அழகிய முறையில் நன்மை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுத்த உறவுக்கு நன்றியோடு இருக்கின்றான், அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமா அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்போட இருக்கின்றான். நிச்சயமா அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்போட இருக்கான். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 4 உறவுகள் இருக்கு. இந்த 4 பேர் உங்கள் மீது அல்லாஹ் கண்காணிப்போட இருக்கான். எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறேங்கிறான். சரி, 7:19 ஆதமே நீர் உன் துணையோட சொர்க்கத்தில் பழங்களிலிருந்து புசியுங்கள். ஆதமே நீர் உன் துணையுடன் சொர்க்கத்தின் பழங்களிலிருந்து புசியுங்கள். ஆனால் அதன் மரத்தை உரிமை கொள்ளாதீர்கள். நீங்கள் இருவரும் அநியாயம் செய்தோர் ஆவீர்கள். என்ன புரிஞ்சுக்கிறோம்? அல்லாஹ் சொல்றான், ஆதமே நீரும் உங்களுடைய துணையும், உங்களுக்காக படைக்கப்பட்ட துணைகளும் இந்த சுகத்தில் பலன்களில் செய்யுங்கள், அணுவீங்க. ஆனா அதன் மரத்தை நீங்க உரிமை கொள்ளாது. உங்களுக்கு படைக்கப்பட்டது எல்லாமே நீங்க அனுபவிக்கிறதுக்கும் நன்மையை தேடிக்கிறதுக்கும் தவிர உரிமை கொண்டாடுறதே கிடையாது. உரிமை கொண்டாட்டம் சொன்னா அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிடும், வரமீற ஆரம்பிச்சிடும், இணை வைக்க ஆரம்பிச்சிடும், நிராகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப உரிமை கொள்ளாத நிலையில, ஏன்னா வானங்களும் பூமி அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். வானவில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அதில் எதுவும் சொந்தம் கொண்டாட வேண்டாம், உரிமை எடுத்துக்க வேண்டாம். உணர்வுகளோட இறைவன் கொடுத்த, என்னுடைய பெற்றோர் எனக்காக இறைவன் கொடுத்தது, அப்ப நான் அவனுக்கு நன்றியோடு இருக்கணும். முதல்ல அவங்கிட்ட நம்ம திரும்பணும். டைரக்டா என்னுடைய பெற்றோர்னு போயிடக்கூடாது. இறைவன் கொடுத்த பெற்றோர், இறைவன் கொடுத்த சகோதர சகோதரிகள், இறைவன் கொடுத்த கணவன் அல்லது மனைவி, இறைவன் கொடுத்த பிள்ளைகள். ஆக நான் இறைவனுக்கு நன்றியோடு இருக்கிறதுக்கு நான் இறைவன் பக்கம் திரும்பி இங்கிட்டு திரும்பணும். இறைவனை விட்டு திரும்பக்கூடாது. உரிமை கொண்டாடுறதும் உணர்ச்சி வசப்படுறதும் கிடையாது. உணர்வுகளோட இறைவன் கொடுத்ததாச்சு, கொடுத்த எப்போ வேணா எடுத்துப்பான். கொடுக்கப்பட்ட காலங்களில் கிடைக்கப்பட்ட உறவுகளோட எப்படி வாழ்கிறோம், உணர்வுகளோட வாழ்கிறோமா, உள்ளச்சத்தோட வாழ்கிறோமா, இணை வைக்காமல் வாழ்கிறோமா, அதே நேரத்தில் கொடுத்ததுக்கு நன்றியோடு நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறது. அப்போ உரிமை கொள்ளாதீர்கள், இன்னும் இருவரும் அநியாயம் செய்வதாய்வு சொல்றோம். 7:189 அவனே உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான். அவனே இறைவன் அல்லாஹ் உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான். உங்களைனா உங்கள் யாவரையும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான். ஆன்மா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஆன்மா அப்படின்னு சொன்னா ஆன்மாவின் மீதும் அது செவ்வாய்க்கின் மீதும் சத்தியமாக,
அப்பால் அவன் நன்மை தீமையை பிரித்தறிவித்தான். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ பத்திரமா வெற்றி பெற்று விட்டார். யார் அதை உதாசப்படுத்தினார் தோல்வியடைந்து விட்டார். இப்போ இந்த ஆன்மா நன்மை தீமைக்கு ஆன்மாவும் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது. ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டது. எல்லாரும் ஒரே உணர்வு. நன்மைனா எல்லாத்துக்கும் நன்மை தான், தீமைனா எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு நன்மை இன்னொரு தீமை அப்படி கிடையாது. உணர்வு உணர்ச்சி எடுத்துக்கணும். அந்த உணர்வுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உணர்ச்சிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த ஆன்மா எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டு என்னன்னா ஒரு துளியிலிருந்து படைக்கப்பட்டிருக்கு. ஒரு துளியிலிருந்து படைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஒரு ஆன்மா கொண்டு ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டிருக்கு. நீங்க ஏன் ஒரு துளியிலிருந்து படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க யாரும் பெருமை கொள்றதுக்கு எதுவும் கிடையாது. எல்லாரும் அற்ப துளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான். இங்க ஏற்றத்தாழ்வு கிடையாது, பாகுபாடு கிடையாது, பெருமை கொள்றதுக்கு இடம் இல்லை. ஏன்னா எல்லாரும் அந்த அற்பத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள். ஒரே அற்பத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான். அதே நேரத்தில் ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்ட மேன்மைப்படுத்தப்பட்டது. இந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க பெருமை கொள்றதுக்கு இடம் இல்லை, அதனால அற்பத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான். அதே நேரத்தில் ஆன்மா இல்லாத ஒரே ஆன்மா கொடுக்கப்பட்டனால ஆன்மாவை கொண்டு மேன்மைப்படுத்தப்பட்டு கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கும். அவனே உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான். அதிலிருந்து அத்துணைகளையும் ஆறுதல் அடைவதற்காக படைத்தான். அதிலிருந்து துணையையும் ஆறுதல் அடைவதற்காக. நீங்கள் ஆறுதல் அடைவதற்கு தான் உறவு கொடுக்கப்பட்டு. அப்ப ஆறுதல்னா என்ன? உலக வாழ்க்கை நமக்கு ஒரு சோதனையா இருக்கு. இங்க உங்களை அழகேசரோட யார் அப்படி சோதிப்புக்காக படைச்சிருக்கேங்கிறான். இங்க சுகமும் துக்கமும் தற்காலிகமானது, நிலையானது கிடையாது. மறுமையில அந்த சுகமோ அல்லது வேதனையோ அது நிலையானது. இப்போ இங்க சுகம் துக்கம் மாறி மாறி வருது. இதுல உங்களில் அழகேசரோட யார்? இதுல ஒருத்தருக்கு ஆறுதலா இருங்க. இணைவிக்காத நிலையில, நிராகரிக்காத நிலையில ஆறுதல் அடைவதற்காக படைத்தான். அதே நேரத்தில் ஒன்று மற்றொன்றை உதவி நாடிய போது சுமை உருவானது. பின்பு அந்த சுமை பலுவாகவே அவ்விருவரும் தங்கள் இறைவனாகிய அல்லாவிடம் எங்களுக்கு நன்மையானதை அருளினால் நிச்சயமா நாங்கள் இருவரும் நன்றியுடையதாக இருப்போம் என்று பிரார்த்தித்தனர். ஆண் பெண் துணை, கணவன் மனைவி துணையார். அங்க 2 பேரும் இறைவன் அனுமதி கொண்டு ஒருத்தர் ஆறுதல் அடையும் போதும் அந்த உணர்வுகளை பேணிக் கொள்ளும் போது சுமை உருவானது அப்படின்னா கரு உருவானது. அந்த கரு உருவாகவே அந்த சுமை பலுவாகவே என்ன கேட்குறாங்க? இறைவனை நல்ல பிள்ளைகள் கொடு. அவ்விருவரும் தங்கள் இறைவனிடம் அல்லாவிடம் எங்களுக்கு நன்மையானதை அருளினால் நிச்சயமா நாங்கள் இருவரும் உனக்கு நன்றியுடையதாக இருப்போம்னு பிரார்த்திக்கிறாங்க. ஆனா 790 அவர்களுக்கு நல்லதையே அவன் கொடுத்ததும் அவர்களுக்கு அவன் கொடுத்த அவ்விருவரும் அவனுக்கு இனியே கற்பித்தார்கள். அவர்களுக்கு நல்லதையே அவன் கொடுத்தும் அவர்களுக்கு அவன் கொடுத்ததில் அவ்விருவரும் இணைகளை கற்பிக்கின்றனர். இவர் இணைப்பதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவர். இறைவன் ஒன்று கேட்க அதை கொடுக்க, அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க? இறைவனை மறந்து இந்த பிள்ளைகளை இணை வைக்கிறது. பிள்ளைகள் பெற்றோர் இணை வைக்கிறதும், பெற்றோர்கள் பிள்ளைகள் இணை வைக்கிறதும், மனைவி கணவன் இணை வைக்கிறதும், கணவன் மனைவி இணை வைக்கிறதும், உடன் பிறந்தவர்கள் ஒருத்தருக்கு இணை வைத்துக் கொள்றதும். நீங்க என்ன சொன்னால நீங்க இணை வைக்காதீங்க, அதே நேரத்தை நிராகரிக்கவும் செய்யாதீங்க. இங்க 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இணை வைக்கவும் கூடாது, நிராகரிக்கவும் கூடாது. உணர்வுகளை பேணி இறைவனுக்கு நன்றியோடு இருக்கணும். ஏன்னா இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவர்கள் தம்பதிகள், குழந்தை பெற்றாதான் அவர்கள் பாக்கியம் பெற்றோர்கள். இந்த பெற்றோன்ற அந்தஸ்தை அவன் தான் கொடுக்கணும். இறைவனிடத்தில் பாக்கியத்தை பெற்றவர்கள். அவன் பாக்கியத்தை கொடுக்கலன்னு என்ன ஆகும்? அப்ப அந்த பாக்கியத்தை வேண்டி விரும்பி இருக்க நிலையில நிறைய பிரார்த்தனைகள் போயிட்டு இருக்கும். உணர்வோட, உள்ளட்சத்தோட, தூய்மையான பிரார்த்தனையா இருக்கும். ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிரார்த்தனைக்கு மாறு செய்ய ஆரம்பிக்கும். ஆம்பளை பிள்ளை பிறந்தா இவன் தான் என்னை காப்பாற்றுவான். பொம்பளை பிள்ளை பிறந்தா சில நேரங்களில் சுமையாகவும் தெரியும்.
சரி, பிள்ளைகள் இணை வைக்க ஆரம்பிச்சுடுவாங்க. இவங்க தான் நாளைக்கு கஞ்சி ஊற்றுவாங்க, இவங்க தான் நாளைக்கு காப்பாற்றுவாங்க. அந்த பிள்ளைகளையும் வளரும்போது அந்த பிள்ளைகள் இவங்களுடைய அந்த அது சரியான முறையை சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னால் பிள்ளைகள் பெற்றோர் இணை வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருத்தர் இணை வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் சொல்கிறேன், அவனே உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான், அதிலிருந்து அவன் துணையையும் ஆறுதல் அடைவதற்காக, இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆறுதலுக்காக படைச்சிருக்கீங்க. கொண்டே படைக்கல. ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம தெரியாத ஒரு ஊருக்கு போகிறோம்னா தனியாக போனால் எப்படி இருக்கும்? போர் அடிக்கும், பயமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும், மன அழுத்தமாக. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு துணை இருந்ததுன்னா அது ஆறுதலாக இருக்கும். அப்படி துணைகளை தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பெற்றோரா, சகோதர சகோதரிகளாக, மனைவியாக, கணவனாக, பிள்ளைகளாக துணை கொடுக்கப்பட்டு. இப்போ நம்முடைய உலகத்தில் நம்முடைய உலகத்தில் இந்த 4 பேர். இதில் அழகை செல்வது யார்? இறைவனுக்கு நம்பிக்கையுடையவன், உள்ளச்சமுடையவர்கள் யார் அப்படிங்கிறதாங்க. சரி, அப்போ என்ன சொல்றேன், ஒன்று மற்றொன்று உதவி நாடிய போது, ஒன்று மற்றொன்று நெருங்கிய போது சுமை உருவானது. அந்த சுமை வலுவாகவே அவ்விருவரும் தங்கள் இறைவனாகிய அல்லாவிடம் எங்களுக்கு நன்மையானதை அருளினால் நிச்சயமா நாங்கள் இருவரும் நன்றியுடையதாக இருப்போம் என்று பிரார்த்தித்தனர். அவர்களுக்கு நல்லதையே அவன் கொடுத்ததும் அவர்களுக்கு அவன் கொடுத்ததில் அவ்விருவரும் அவனுக்கு இணைகளை கற்பிக்கின்றனர். இவர்கள் இணைவிப்பதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன். 16:72. இன்னும் அல்லாஹ் உங்களுக்காக உங்களிலிருந்தே துணைகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். உங்களுக்கு உங்கள் துணைகளிலிருந்து சந்ததிகளையும் நன்மையானவர்களையும் ஏற்படுத்துகின்றான். சந்ததிகளும் பேரம்பேத்திகளையும் வம்சங்களையும். 16:72. இன்னும் அல்லாஹ் உங்களுக்காக உங்களிலிருந்தே துணைகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். உங்களுக்கு உங்கள் துணைகளிலிருந்தும் சந்ததிகளையும் நன்மையானவர்களையும் சந்ததியிலிருந்து நன்மையானவர்களை ஏற்படுத்தி உங்களுக்கு நல்ல பொருட்களிலிருந்து ஆகாரமும் அளிக்கின்றான். அப்படி இருந்தும் பொய்யானதன் மீது நம்பிக்கொண்டு அல்லாஹ்வின் அருள்கொடையா இவர் நிராகரிக்கிறார். பொய்யானது மீது நம்பிக்கொண்டு, இந்த பொய்யானது எது அப்படின்னா இந்த அறிவும் பொருளும் உறவுகளும். பொய்யான அன்பு. உண்மையான அன்பும் உண்மையான அருளும் யார்கிட்டனா இறைவன்கிட்ட தான் இருக்கு. அவன் பக்கம் திரும்பி நம்ம திரும்பணும்னு சொன்னா அது உண்மையா இருக்கும். அவனை விட்டுட்டு நம்ம திரும்பி இந்த உறவுகள் பக்கம் திரும்பிட்டோம்னா, இந்த பொருள் பக்கம் அறிவு பக்கம் திரும்பிட்டோம்னா இதெல்லாம் பொய்யானது. அது இல்லாம கொடுக்கப்பட்ட இந்த 4 உறவுகளை விட்டுட்டு பொய்யான அன்பின் மீது, நட்புன்ற பேர்லையும் ஃப்ரெண்ட்ஸுன்ற பேர்லையும், இன்னும் மற்ற மனிதர்களிட பொருள் அடிப்படையில் பழகிறதும், அறிவினோடு பழகிறதும், புகழை விரும்பி பழகிறதும், பெருமையை தேடி பழகிறது, இதெல்லாம் பொய்யானது. இங்க உறவுகளை காயப்படுத்திட்டு சங்கடப்படுத்திட்டு நமக்கு உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்யறாங்க, இல்லை உதவி செய்வாங்கன்னு சொல்லி செய்யலாம். உதவி செய்யறவங்களுக்கும் நன்றியோடு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இங்க இறைவன் கொடுக்கப்பட்ட இந்த 4 உறவுகளை அலட்சியப்படுத்தி அவங்கள தூரமா வச்சுட்டு பொருள் அடிப்படையில, பெருமையின் அடிப்படையில புகழை தேடி உதவியை தேடி பழகக்கூடியது இருக்கு இல்லையா, அது பொய்யான அன்புன்னு சொல்லலாம். உண்மையான அன்பு என்ன? எப்பயுமே சரி, உண்மையான உறவுகள் நல்லா கொடுக்கப்பட்டதுல அன்பு இருக்கு. உண்மையான அன்பு இருக்கு. பொருள் இருக்க இல்லையோ அருள் இருக்கும். அப்ப நல்லா சொல்றேன், உங்களுக்கு நல்ல பொருட்களிலிருந்து ஆகாரங்களை அளித்தான். அப்படி இருந்தும் பொய்யானதன் மீது நம்பிக்கொண்டு, இங்க அல்லாவையும் நிராகரிச்சாச்சு, அதே நேரத்தில் அல்லாஹ் கொடுத்ததையும் நிராகரிச்சாச்சு அல்லது இணை வைக்கிறது இல்ல. பொய்யான அன்பின் மீது நான் சொன்ன மாதிரி 4 பேர், யாரோ ஒரு 4 பேர் அவங்களுக்காக சில விஷயங்கள், குடும்பத்தார் நல்லா கொடுத்துருக்குறான், அவங்களுக்கு என்ன செய்யணுன்றதை விட மற்றவங்களுக்கு பெருமைக்காக செய்யறது இருக்கு, பெருமை தேடி செய்யறது இருக்கு, புகழை விரும்பி செய்யறது இருக்கு. இப்ப இந்த பொய்யான அன்புலாம் வேண்டாம். பொய்யான மீது நம்பிக்கொண்டு அல்லாவின் அருள்கொடையா இவர்கள் நிராகரிக்கிறார். அவன் கொடுத்த அருள்கொடை இந்த உறவுகள், 4 உறவு அன்பளிப்பு. இங்க ஒருத்தர் இணை வச்சிடக்கூடாது, நிராகரிக்க கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ் கொடுத்ததுல ஒருத்தரும் சரி, அல்லாஹுக்கு உள்ளட்சத்தோட பயபக்தியோட இந்த கொடுத்த உறவுகள் எப்படி நடத்துக்கிறோம் அப்படின்னு இங்க எல்லாம் திரும்பி சொல்லலாம். 30:21. இன்னும் நீங்கள் அவரிடம் ஆறுதல் பெறக்கூடிய துணையை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பது. சொல்றேன்,
ஆறுதல் அடையக்கூடிய சொல்லலாம். ஆறுதல் பெறக்கூடிய துணியை உங்களிலிருந்தே உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக அவன் படைத்திருப்பதும், உங்களுக்கிடையே நெருக்கத்தையும் இரக்கத்தையும் உண்டாக்கியிருப்பதும், உங்களுக்கிடையே நெருக்கத்தையும் இரக்கத்தையும் உண்டாக்கியிருப்பதும் அவனுடைய அருள்களில் உள்ளதாகும். இந்த வசனம் நல்லா கவனிக்கும். நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறக்கூடிய துணையை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பது. அவன் படைத்திருப்பதுன்னு சொல்றான். உங்களுக்காக நான் படைச்சேன். உங்களுடைய பெற்றோர் உங்களுக்காக நான் படைச்சிருக்கேன். உங்களுடைய சகோதர சகோதரர்கள் உங்களுக்காக படைச்சிருக்கேன். உங்களுடைய மனைவியை, உங்களுடைய துணையை, உங்களுடைய கணவனை உங்களுக்காக நான் படைச்சிருக்கேன். உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்காக நான் படைச்சிருக்கேன். அதனால உங்களுக்கிடையே நெருக்கத்தையும் இரக்கத்தையும் உண்டாக்கியிருப்பதும், இந்த உறவு கடையில், இந்த 4 உறவு கடையில் உங்களுக்கிடையே நெருக்கத்தையும் இரக்கத்தையும் உண்டாக்கியிருப்பதும் அவனுடைய அருள் கொடையில் உள்ளதாகும். இந்த அருள் கொடையா நிராகரிக்கிறீங்க கேட்கும். சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்தாருக்கு நிச்சயமா இதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன, ஆதாரங்கள் இருக்கு. யார் சிந்திக்கிறாங்களோ அவர்களுக்கு அத்தாட்சிகளும் ஆதாரங்களும் இருக்கின்றன. 35:11 அன்றையும் அல்லாதான் உங்களை மண்ணிலிருந்து படைத்தார். பின்னர் ஒரு துளியிலிருந்து பின் உங்களை துணைகளாகவும் ஆக்கினான். ஒரு துளியிலிருந்து சொன்ன நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டிருக்கான். மனிதர்களை இந்த ஆன்மா கொண்டு கண்ணியப்படுத்திருக்கான், மேன்மையாக்கியிருக்கான். அதே நேரத்தில் உங்களுக்கு இடையில பெருமை கூடாது அப்படின்றதுக்காக பாகுபாடு கூடாது, போராம போட்டி கூடாது. எல்லாரும் ஒரு அற்பத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான். ஆண்டியா இருந்தாலும் அரசனா இருந்தாலும் ஒரு அற்பத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் சோதனைக்காக சில பேர் வெள்ளையா இருப்பாங்க, சில பேர் அழகா இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் அவ்வளோ சின்னமாக இருப்பாங்க, சில கருப்பா இருப்பாங்க, குட்டையா நெட்டையா இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க உருவத்தை நீங்க பார்த்துடக்கூடாது, உள்ளத்தை மட்டுமே பார்க்கணுன்றதுக்காக இது ஒரு சோதனைக்காக படைக்கப்பட்டது. இங்க என்ன பண்றது, உருவத்தையும் பொருளையும் மட்டுமே பார்த்து பழகக்கூடியவங்களா இருக்கும். உள்ளத்தையும் உணர்வு மட்டுமே பார்த்து பழகும் போது இது இறைவனுக்கு நன்றியோட இருக்கும், இணை வைக்காம இருக்கும். ஏன்னு சொன்னா ஒரு துண்டு படைக்கப்பட்ட, ஒரே துளிந்து படைக்கப்பட்டவங்க தான். அற்பத்துளி தான். அகப்பாறையில் பார்த்தோம்னா எல்லாருமே அற்பத்துளி தான், யாரும் பெருமைக்குரியவர் கிடையாது. அதே நேரத்தில் ஒரே ஆன்மா குதிரை, யார் ஆன்மா பின்பற்றார்களோ அவர் உயர்வானவர். இந்த ஆன்மாங்கிறது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானங்களை கொண்டு கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த ஆன்மாவை கொண்டு நம்மளை கண்ணியப்படுத்திருக்கான். யார் இந்த ஆன்மாவை கண்ணியப்படுத்தாரோ அவர் கண்ணியமாக வாழ முடியும். அப்ப அன்றையும் அவன்தான் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான், பின்னர் ஒரு துளியிலிருந்து பின் உங்கள் துணைகளை அவன் ஆக்கினான். அவன் அறியாமல் எந்த பெண்ணும் கர்ப்பம் தரிப்பதும் இல்லை, பிரசவிப்பதும் இல்லை. அவன் சொல்றான், அல்லாஹ் அவன் அறியாமல் எந்த பெண்ணும் கர்த்தரிப்பதும் இல்லை, பிரசவிப்பதும் இல்லை. இவ்வாறே ஒருவருடைய வயது அதிகமாக்குவதும் அவருடைய வயதிலிருந்து குறைப்பதும் அல்லாவின் வாக்குறுதியில் இல்லாமல் இல்லை. நிச்சயமா இது அல்லாவுக்கு எளிதே ஆகும். ஆகவே அல்லாஹ் கஞ்சி கொள்ளும். அவன் அறியாம எந்த பெண்ணும் கற்பதில்லை பிரசவிப்பதில்லைன்னு சொல்றான். அவன் தான் இல்லையா. 78:8 இன்னும் உங்களை துணைகளாக படைத்தோம். அவன் தான் படைச்சு கொடுத்துருக்கான். வெறும் ஒரு தனி மனிதனை படைச்சிட்டு நல்ல செயல் செய்ய முடியாது. ஏன் ஒரு தனியா ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு போதி மரத்தை உட்காந்துருக்காரு, ஒரு மரத்திட்ட உட்காந்துருக்காரு. இங்கே அவருக்கு சொல்லப்படுது, நீங்க நல்ல செயல் செய்யணும், கெட்ட செய்யக்கூடாது. அவர் நல்லது செய்ய முடியாது, கெட்ட செய்ய முடியாது இல்லையா. ஏன்னு சொன்னா யாராவது கூட இருந்தாதான் அவங்களுக்கு இவர் நல்லது செய்யறாரா அல்லது கெட்டது செய்யறாரா. ஒரு குருடனை படைச்சிட்டு நீ கெட்டதே பார்க்க கூடாது அப்படின்னா எப்படி இருக்கும். ஒரு வடவனை படைச்சிட்டு நீ எதுவுமே செய்யக்கூடாது, நீ நல்லது மட்டுமே செய்யணும் அப்படின்னா எப்படி இருக்கும். ஒரு ஊமையை படைச்சிட்டு நீ பொய் சொல்லக்கூடாது, உண்மையை பேசணும். ஒரு செவிடனை படைச்சிட்டு நீ நல்லதுதான் கேட்கணும், கெட்டது கேட்கக்கூடாது அப்படின்னா எப்படி இருக்கும். ஆனா எல்லாம் கொடுக்கப்பட்டு இப்பதான் சொல்றாங்க, எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு, காது கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் உறவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப உங்களில் அழகை செல்வதார சரியா இருக்கும். ஒரு ஊமையை படைச்சாச்சு, அது ஊமையா இருக்கான், குருடனா இருக்கான், செவிடனா இருக்கலாம், கூட யாரும் இல்லை. இப்ப அழகை செயல் படைக்கிறதுன்னு, அழகை செயல் செய்யணும் எப்படி செய்ய முடியும் இல்லையா. அவெல்லாம் அப்படி சொல்ல மாட்டான். அப்ப எல்லாம் கொடுக்கப்பட்டு அதுல இருந்து உங்களில் அழகை செயலுடைய யார். அதனால உங்களை துணைகளாக படைத்தோம். 26:133
அவன் உங்களுக்கு கால்நடைகளிலிருந்தும் பிள்ளைகளிலிருந்தும் கொண்டு உதவி செய்தான். அவன் உங்களுக்கு கால்நடைகளையும் பிள்ளைகளையும் கொண்டு உதவி செய்தான். அவன் தான் கொடுத்துருக்கான். பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள். அப்படின்னா 42 49 50, 42 49 50. அல்லாஹ்வுக்கே வானங்களுடையும் பூமியுடையும் ஆட்சி சொந்தமானது. அல்லாஹ்வுக்கே வானங்களுடையும் பூமியுடையும் ஆட்சி சொந்தமாகும். ஆகவே தான் விரும்பியவற்றை அவன் படைக்கின்றான். ஆகவே தான் விரும்பியவற்றை அவன் படைக்கின்றான். தான் விரும்புவோருக்கு பெண் மக்களை அளிக்கின்றான் மற்றும் தான் விரும்புவோருக்கு ஆண் மக்களையும் அளிக்கின்றான். அல்லது அவர்களுக்கு அவன் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து கொடுக்கின்றான். அன்றையும் தான் விரும்புவோரை மலடாகவும் செய்கின்றான். நிச்சயமாக அவன் மிக அறிந்தவன், பேராற்றுடையவன். தான் விரும்பியவரை தான் விரும்புன்னு சொல்லும் போது அவன் கொடுக்குற அந்த கிஃப்ட் தான் விரும்புகிறவங்களுக்கு அவன் நம்மளுடைய அன்பளிப்பு. அப்ப அந்த அன்பளிப்பை பெற்று நம்ம எப்படி இருக்கோம்? இணைய வைக்கவும் கூடாது, அதே நேரத்தில் நிராகரிக்கவும் கூடாது. கொடுக்கப்பட்ட அந்த உறவுகள் 4 உறவுகள், யாரோ 4 பேர் பக்கத்துல இருக்கும். அப்படி சொல்லுவாங்க இல்லையா, வெண்ணெயை வச்சு நெய் கலையிறான்ற மாதிரி இந்த உறவுகள் இருக்கும். இந்த உறவுகள்கிட்ட அன்பு தேட மாட்டோம், அன்பு பாராட்ட மாட்டோம். ஆனா யார்கிட்டையும் அன்பு பார்க்கும். யாரோ 4 பேர் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்னும் எப்படி ஏதாவது வெளி உலகத்தில் போய் தேடணும் அன்பு தேடணும். பொய்யான அன்புகளை தேடி அந்த பொய்யான அன்புக்குள்ள எவ்வளோ சிக்கலில் மாட்டிட்டு இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஏமாறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. 4 பேர் வெளியே போனால் 4 பேர் சந்திக்க தான் செய்கிறோம், பழகுறோம், அது முடிஞ்சு போச்சு. அங்கே நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்முடைய குணங்கள் எப்படி நடந்துக்கிறது தான் முக்கியமாக. ஆனால் அதுவே உறவுகளாக பேணிக்கிட்டு கொடுக்கப்பட்ட உறவுகளை புறக்கணிச்சு, நிராகரிச்சு அல்லது இணை வச்சு இறைவனுக்கு நன்றி கட்டவளாக இருக்கும். இப்போ அவன் சொன்னால் நான் கொடுத்தேன், தான் நாடியவருக்கு ஆண் மக்களையும் தான் நாடியவருக்கு பெண் மக்களையும் தான் நாடியவருக்கு ரெண்டையும் தான் நாடியவருக்கு மாடாமே ஆக்குறேங்கிறான். இப்போ தான் விரும்பியவருக்கு தான் நாடியதை கொடுக்குறேன். கொடுக்கப்பட்ட உறவுகள் நம்ம எப்படி நடத்தும் இல்லையா? அதான் சொல்கிறேன் 31 14 14 15 31 14 15. நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் குறித்து உபதேசம் செய்தோம். நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் குறித்து உபதேசம் செய்யணும். நல்லா உபதேசிக்கிறான். நான் தான் உனக்கு பெற்றோரை கொடுத்துருக்கேன், நீ எப்படி நடந்துக்கணும். அவனுடைய தாய் பலகீனத்துக்கு மேல் பலகீனம் கொண்டவர்களாக அவனை சுமந்தாள். பலகீனத்துக்கு மேல் பலகீனம் கொண்டவர்களாக அவனை சுமந்தாள். இன்னும் அவனுக்கு பால்குடி மறத்தல் 2 வருடங்கள் ஆகின்றன. ஆகவே எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. என்னிடமே உடைய மீடுதல் இருக்கிறது. இது உபதேசமாக இருக்கு, எச்சரிக்கையாக. யார் இறைவன் சொன்ன மாதிரி அந்த பெற்றோருக்கு நன்றியோட இருந்தாங்கன்னு சொன்னா இரண்டுமே மீடுதல் இருக்குது, உனக்கான வெகுமதியும் இருக்கு. அதே நேரத்தில் இணை வச்சோ அல்ல நிராகரித்தோ வாழ்ந்தா எச்சரிக்கையா இருக்கு. நீ என்கிட்ட தான் வந்தாகணும்ப்பா. இந்த பெற்றோர் எப்படி பார்க்குறோம், நம்ம எப்படி அலட்சியப்படுத்துறோம் இல்லையா? அடுத்து, ஆனால் எதை பற்றி அறிவு பெற்றனா இல்லையோ அதனை எனக்கு இணை வைக்குமாறு உன்னை அவ்விருவரும் வற்புறுத்தினால் அப்போது அவ்விருவருக்கும் வழிபட வேண்டாம். ஆனால் சொல்ல, அது இறைவனுடைய விஷயத்துல அவர்கள் இருவரும் எனக்கு இணை வைக்குமாறு, அவங்க தன்னை இணைக்குவதோ அல்லது அறிவையோ பொருளையோ இல்ல வேற கற்பனை உருவத்தை கொண்டு இணை வைக்குமாறு தூண்டான்னு சொன்னா வழிபட வேண்டாம்னு சொல்றான். அவங்க சொல்றது கேட்க வேண்டாம். ஆனா அதே நேரத்துல இவ்வுலக வாழ்க்கையில் அவ்விருவரோடும் அழகிய முள்ள உறவை வைத்துக்கோ. நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கைங்கிறது அவரவருக்குரியது. அதனால இந்த உலக வாழ்க்கையில அவங்க செய்ய வேண்டிய கடமை நீ தெளிவா செய்யும். அப்படி உலக வாழ்க்கையில் அவருடன் அழகிய முள்ள உறவை வைத்துக்கோ. அதே நேரத்துல என்னையே நோக்கி நிற்போரின் வழி நீ பின்பற்றுவாயாக. அவங்களை பின்பற்ற வேண்டாம். அதே நேரத்தில் உலக அழகான முள்ள உறவை வைத்துக்கொள். ஆனா என்னை யார் பின்பற்றி இருக்கிறாங்களோ அவளை நீ பின்பற்று. என்னையே நோக்கி நிற்போரின் வழியே நீ பின்பற்றுவாயாக. பின்னர் உங்களுடைய மீதுதல் என்னிடமே இருக்கிறது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தது என்பதை நான் உங்களுக்கு அப்ப அறிவிப்பேங்கிறான்.
17ல் 23. அவனை தவிர்த்து அழைக்கலாகாது. என்ன சொல்ற? அல்ல சொல்றான், என்னை தவிர்த்து. அவனை தவிர்த்துனா என்னை தவிர்த்து அழைக்கலாகாது, பிரார்த்திக்கலாகாது. அழைப்பதுன்னு அதுக்கு பிரார்த்தனைக்காதானே. அப்ப அல்லாஹ் தவிர யார்ட்டையும் பிரார்த்திக்க கூடாது, எதையும் கேட்கக்கூடாது. எதுக்காகவும் உங்களுடைய உதவி அல்லாட்ட முதல்ல கேளுங்க, அவன்கிட்ட பாதுகாப்பு எடுங்கிறான். பிரார்த்தனை இல்லை, இறைவன்கிட்ட கேட்டால் தான் பிரார்த்தனை, மனிதர்கிட்ட கேட்டால் பிரார்த்தனை கிடையாது. ஆனால் மனிதர்கிட்ட கேட்டால் அதுவும் நீங்கள் இணைவுக்காயிரும். அது சொன்னால் என்னை தவிர்த்து அழைக்கலாகாது, எந்த ஒரு தேவைக்கும் அவன்கிட்ட கேளுங்க. பிரேதத்தை பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உங்களுடைய இறைவன் விதிச்சிருக்கேங்கிறான். இது தொழுகையில் உள்ளதாகும், கடமையாக்கப்பட்டிருக்கும். தொழுகைனா கடமை இல்லையா, தொழுகையில் உள்ளதாகும். அவனை தவிர்த்து அழைக்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய இறைவன் விதித்திருக்கின்றான், கடமையாக்கப்பட்டிருக்கு. அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவ்விருவருமோ உம்மிடம் நிச்சயமாக முதுமை அடைந்து விட்டார். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ உம்மிடத்தில் அவங்க நிச்சயமாக முதுமை அடைந்து விட்டால் அவர்களை என்று சகித்துக் கொள்ள ஆகாது. அவ்விருவரிடம் விரட்டல் கூடாது, சலிச்சு கொள்றதும் கூடாது, விரட்டுறதும் கூடாது. எப்படி விரட்டுறோம்? கோபமா பேசுறது விரட்டுறோம். சலிச்சுக்கிறது என்ன? அவங்களை அலட்சியப்படுத்துறதும் சலிச்சுக்கிறதும் சங்கடப்படுத்துறதும். எத்தனையோ பெற்றோர்கள் ஏற்கனவே போன கான்வர்சி பார்த்தோம். ஒரு வயசானதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா எப்படி இருக்கிறது, பெத்த பிள்ளை மதிச்சாதான் வந்த பிள்ளை மதிக்கும் இல்லையா, இவங்க மாதிரி மதிச்சாதான் அதுங்க பிள்ளைங்க மதிக்கும். ஆனால் இங்கே பெத்த பிள்ளை மதிக்கிறது இல்லைன்னா வந்த பிள்ளைங்க மதிக்காது, வந்த பிள்ளைங்க மதிக்கலைன்னா அதுங்க பெற்றதும் மதிக்காது. அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது? அவரவர் பெற்றோருக்கு அவரவர் எப்போ மரியாதையும் கண்ணியமும் கொடுக்கும், அப்போ அவருடைய துணைகளும் கண்ணியத்தை கொடுப்பாங்க. என்னுடைய பெற்றோருக்கு நான் எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், அதை கொண்டு தான் என்னுடைய மனைவி இல்லை என்னுடைய கணவனோ அந்த மரியாதை கொடுப்பாங்க. இப்போ நம்ம பெற்றோருக்கு நம்ம மரியாதை கொடுக்கல, அலட்சியப்படுத்துகிறோம், அவங்க அப்படிதாங்கிறோம், சீங்கிறோம், வாய் மூடிட்டு கடங்கிறோம். இப்படி ஆறுதலாக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு அது ஆறுதல். நீங்கள் வாய் மூடி பேசாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எப்போ அலட்சியமாக பேசுகிறோமோ அப்போ அவங்களுடைய மனைவி வந்தவங்க என்ன செய்வாங்க, அவங்களும் அப்படி தான் பேசுவாங்க. அப்போ பிள்ளைகளும் அப்படி தான் பேசும். எத்தனை வீட்டு அப்படி தான் நடக்குது. தாய் தப்பம் எப்படி பேசுகிறாங்களோ அந்த பெரியவங்கள, அதே மாதிரி இந்த பிள்ளைகளும் பேசும். அப்போ ஒவ்வொருத்தரும் அவரோட பெற்றோர்கிட்ட எப்படி கண்ணியமாக நடந்துக்கிறோமோ அவங்க வந்த துணைகளும் அந்த அவங்களுக்கு கீழே இருக்க சந்ததிகளும் அவங்களை கண்ணியப்படுத்துவாங்க. அப்போ என்று சலித்துக் கொள்ளல் கூடாது, அவ்விருவரையும் விரட்டல் கூடாது, வார்த்தைகளால் விரட்டக்கூடாது, அதே நேரத்தில் வெளியே வெற்றிவும் கூடாது. இன்னும் அவ்விருவரிடமும் கனிவான கண்ணியமான பேச்சை பேசுகிறாங்க. அவ்விருவரிடமும் கனிவாக பேசுகிறாங்க. கனிவுனா இல்லை, எப்படி ஒரு பணம் காயாக இருந்தால் அது புளிக்கும், அது பழுக்க தான் இனிக்கும். அப்படி சார் அவங்கள்ட்ட இனிப்பாக பேசுங்கிறான். கனிஞ்சி எப்படி பழம் கனிஞ்சி எவ்வளோ சுவையாக இருக்குமோ அது மாதிரி அவங்கள்ட்ட, அவங்க வயசாகிருச்சு, நீங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும்போது அப்படி தான் அவங்களை வளர்த்தாங்க, இப்போ அவங்க சிறுபிள்ளைத்தனமாக வந்துட்டாங்க, நம்ம எப்படி வளர்க்கணும்? அப்போ அவங்கள்ட்ட முகம் சுளிக்காமல் சிரிச்ச முகத்தோட, அதாவது மனைவி பிள்ளைகளுக்கு என்ன வேணால் பார்த்துருவோம், அது ஒன்றா துடிச்சு போயிடுவோம். ஆனால் பெற்றோருக்கு அப்படிங்கும்போது அது அலட்சியப்படுத்துவதும் அதுக்கப்புறம் தாமதப்படுத்துவதும் உதாசனப்படுத்துவதும் இருக்கு. மனைவி பிள்ளைகள் கேட்டோன்னா வாங்கி கொடுத்துருவோம், அவங்க விரும்பினா செய்வோம், அவங்க சந்தோஷப்பட்டு நினைப்போம். ஆனால் நம்மளோட பெற்றோர் சந்தோஷமா இருக்காங்களா வயசானதுக்கப்புறம் அப்படின்றது உணர்றதில்லை, அவங்கள ஒரு சுமையாக நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அல்லா சொல்றான், அவ உன்னை சுமக்கும் போது எப்படி சுமந்தா, சுமை மேலே சுமந்து அதை பெற்றெடுக்க அதுக்கப்புறம் பால் குடிக்க மாதிரி 2 வருஷம் ஆகுது இல்லையா? ஆனால் இன்னைக்கு அதே பெற்றோரை கருவில் சுமக்கல, வயிற்று சுமக்கல, ஆனால் வயசானதுக்கப்புறம் சுமையாக நினைக்கிறது இல்லையா? சொன்ன மாதிரி சொல்கிறேன், எப்படி சுமக்குன்னு சொல்கிறான் அந்த பெற்றோர். எப்படி சொல்கிறான், பெற்றோருக்கு நன்மை செய்யும்படியாக செய்யும் அந்த வீச்சிருக்கேங்கிறான். ஏன்னா பலனத்துக்கு மேல் பலனம் கொண்டவள உன்னை சுமந்து அவர் உனக்கு பால்குடி மறந்து 2 வருடம் கேட்கிறான். அதே பெற்றோர் வயசானதுக்கப்புறம் அவர் சுமையாக தெரியும். சரி, அதான் சொல்கிறான், தலித்துக் கொள்ளக்கூடாது, கனிவான கண்ணியமான அவளை கண்ணியப்படுத்துங்கிறான். கண்ணியமான பேச்சு பேசு, உங்களுடைய பேச்சு அவங்களை ரொம்ப கண்ணியப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்னும் இரக்கம் கொண்டு பணிவன் விறக்கை அவ்விருவருக்கும் தாழ்த்துவீராக.
இரக்கம், அவங்க மீது இரக்கம் கொண்டு பணிவும் இரக்கமும் இருக்கும், அதே இடத்துல பணிவும் இருக்கும். ரெக்கையை அவர் அரவணைத்துக் கொள்ளுங்கிறார். இன்னும் ரெக்கையை அவ்விருவருக்காக தாழ்த்தி விடாமல் அவர் அரவணைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் என் இறைவனே, சிறுபிள்ளையாக இருந்தபோது, நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னை அவ்விருவரும் வளர்த்தது போல் அவ்விருவருக்கும் கருணை புரிவாய் என்று பிரார்த்திப்பீராக. எப்பயும் அந்த பிரார்த்தனை, எப்பயுமே பிரார்த்தனை. மனிதனுக்கு தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம். மனிதனுக்கு அவரவர் தன்னுடைய பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம். இங்க பெற்றோர் அப்படின்னா பெற்றோர்களும் தாய் தந்தர்களும் பெற்றோர் தான். அதே தான் பெற்றதும் இறைவன் பெற்ற பாக்கியம் தான். அப்ப எப்படி நம்மள எல்லாம் அவங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தாலும் நமக்கும் பிள்ளைகளை கொடுத்துட்டாங்க. அப்ப இரவு கொடுத்த அந்த உறவுகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம்? இந்த 4 பேர் ஏதோ 4 பேருக்காக வாழ்றதும், பெருமை தேடிக்கிறதும், புகழை விரும்புறதும், இந்த இவங்களை அலட்சியப்படுத்தி, அவமானப்படுத்தி, இவங்களை உதாரணம் சங்கடப்படுத்தி, வீட்டுல இருந்து வெளியே போகும்போது சண்டை போட்டு சங்கடப்படுத்தி போறது. அங்க வெளியே போய் நல்ல பிள்ளை மாதிரி நடந்துக்கு பாக்குற நினைப்பாங்க, உங்க பிள்ளையா ரொம்ப நல்லவனாச்சேன்னு. உங்களோட உறவுகள் யாராவது பேசும்போது அவர் உங்க பையன் ரொம்ப நல்ல பையன், உங்க கணவர் ரொம்ப நல்லவர், உங்க மனைவி ரொம்ப நல்ல, சகோதரர் ரொம்ப. ஆனா உள்ளுக்குள்ளதான் தெரியும் கசப்பும், சங்கடமும், வருத்தமும், நிர்பந்தமும். அதனால 4 பேருக்கு வேற யாருக்கும் 4 பேரை சந்தோஷப்படுத்துறதை விட நல்லா கொடுத்து இந்த 4 பேர்ட்ட நாம எப்படி சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிறத. இப்ப மனிதனுக்கு தன் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனே அவளை பெற்றெடுக்கின்றாள். என்னைக்காச்சும் எந்த பிள்ளைகளாச்சும் பெற்றோர்கிட்ட கேட்டிருக்காங்களா, என்னை எப்படி சுமக்கும் போது எப்படி இருந்தது, என்னை பெக்கும் போது எப்படி இருந்தது, நான் சிறு குழந்தையாகவும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, கேட்டுதான் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுவே தான் தனக்கு கல்யாணம் ஆகி தனக்கு குழந்தை பிறக்கும்போது தெரியுது இது கஷ்டமா இருக்கு. அந்த நேரத்தை பெற்றோர் நினைச்சு பாக்குறது இல்லை. இப்படிதானே நம்மள அவங்க பெற்றிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாக்குறது. எந்த பெண்ணும் தான் கரு சுமக்கும் போது தன்னுடைய தாய் இப்படிதானே சமந்திருக்கும், எந்த தகப்பனும் தான் பிள்ளை பெற்றெடுக்கும் போது இப்படிதான் நம்முடைய பெற்றோர்கள் வளர்த்திருப்பாங்க. நல்லா இங்க சொல்றான் பாருங்க. மனிதனுக்கு தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனே அவளை பெற்றெடுக்கின்றாள். அவனை சுமப்பதும் அவனுக்கு பால்குடி மறக்க செய்வதும் 30 மாதங்களாகும். அவன் வாலிபமாகி 40 வயது அடைந்ததும், அதாவது வாலிபமாகி 40 வயது அடைந்ததும், அவன் குடும்பஸ்தானதுக்கு அப்புறம், அவன் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம், இறைவனே என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த அருள் கொடைக்காக நன்றி செலுத்தவும். இப்பதான் உணர ஆரம்பிக்கும். இப்படிதான் நம்மளை பெற்றிருப்பாங்க, இப்படிதான் நம்மளை வளர்த்திருப்பாங்க, இப்படிதானே சிரமப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தான் சிரமப்படும் போது இப்ப நினைக்கணும். அப்படி நினைக்கிறேன் எத்தனை பேர் தெரியாது. நல்லா சொல்றேன், நீங்க நினைக்கணும். இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாரு அப்படிங்கிற. என்ன சொல்றேன், என் இறைவனே என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த அருள் கொடை, நீ புரிந்த அருள் கொடைக்காக நன்றி செலுத்தவும். அப்படின்னா அந்த பெற்றோர் நான் கனிவாகவும் கண்ணியமா நடந்து கொள்ளவும், உன்னுடைய திருப்தி அடையவும். நல்லா சொல்றேன், நான் வீச்சிருக்கேங்கிறேன், பெற்றோருக்கு நன்மை செய்ய வீச்சிருக்கேன், அதை நான் தொழிலை கடைபிடிச்சோம்னு சொன்னா அல்ல சொல்ல திருப்தி அடைகிறான். அதனால உன்னுடைய திருப்தியை அடையவும், நல்ல செயலை செய்யவும், அவர்களுக்காக நல்ல செயலை செய்யவும், எனக்கு அருள் புரிவாயாக, அருள் செய்வாயாக, இன்னும் என்னுடைய சந்ததியும் நன்மை செய்வர்களாக சீர்படுத்துவாயாக. இப்ப நீ எனக்கு கொடுத்த என்னுடைய சந்ததிகளை நன்மை செய்வர்களாக சீர்படுத்த, நிச்சயமா நான் உன் பக்கமே திரும்புகிறேன், அன்றையும் நான் சமாதானத்தை நிலைநிறுத்துவதில் நின்று உள்ளவனாக இருக்கேன் என்று கூறுவான். அதனால 4:36 மேலும் அல்லாவே வழிபடுங்கள். 4:36 மேலும் அல்லாவையே வழிபடுங்கள், அதாவது அல்லாவுடைய கட்டளைக்கு வழிபடுங்கள். அவனுடன் எதனையும் இணையாக்காதீர்கள், யாரையும் இணையாக்காதீர்கள். அவனுடன் எதனையும் யாரையும் இணையாக்காதீர்கள். அவனுக்கு எந்த இணையும், அவனுக்கு இணையே கிடையாது. ஆனா அவன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த 4 உறவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவனுக்கு இணை வைக்க வேண்டாம். அவர் கொடுத்ததுக்கு நன்றியோட இருக்கேன். தாய் தந்தர்களுக்கும் நெருங்கிய உறவுல இருக்கும். முதல்ல தாய் தந்தர் பெற்றோருக்கும் நெருங்கிய உறவு யாரு, சகோதர சகோதரி, அது நெருக்கமான உறவு. முதல் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டுள்ள உறவினர்களுக்கும் அருகிலுள்ள அண்டை வீட்டாருக்கும் கூட்டாளி இருப்போருக்கும் நேர்வழி இருப்போருக்கும் உங்களிடம் உள்ள உதவியாளருக்கும் அன்புடன் உபகாரம் செய்யும்.
இப்படி தாய் தந்தையருக்கு அன்புடன் உபகாரம் செய்யுங்கள், நெருங்கிய உறவினருக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள், அனாதைகளுக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள், ஏழைகளுக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள், அண்டை வீட்டுள்ள உறவினருக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள், அருகில் உள்ள அண்டை வீட்டாருக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள், இன்னும் கூட்டாளியா இருப்போருக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள், நேர்வழி இருப்போருக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள், உங்களிடம் உள்ள உதவியாளருக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். நிச்சயமா அல்லாஹ் கர்வம் உடையோரையும் வீண் பெருமுடையும் இருப்பவர்களையும் நேசிப்பது. அல்லாஹ்வை வழிபடுங்க, கட்டளை சொல்லிட்டான், அன்போடு உபகாரம் செய்யுங்க. அதே நேரத்தில் 33:6 இந்த நபி நம்பிக்கொண்டவருக்கு அவர்களை விட மேலானவராக இருக்கிறார். இந்த நபி நம்பிக்கொண்டவர்களுக்கு அவர்களை விட மேலானவராக இருக்கிறார். இன்னும் இந்த நபி நம்பிக்கொண்டவர்களுக்கு அவருடைய மேலானவராக இருக்கின்றார். இன்னும் அவருடைய மனைவியர் அவருடைய தாய்மார்களாக இருக்கின்றனர். நம்பிக்கை கொண்டவர்களை விடவும் தங்கள் வாழுமிடங்களை துறந்தவர்களை விடவும் உறவினர்கள் சிலர் மற்றவருக்கு நெருக்கமானவர். இதைதான் கவனிக்கணும். நம்பிக்கை கொண்டவர்களிடமும் வாழுமிடங்களை துறந்தவர்களை விடவும் உங்கள் உறவினர்களில் சிலர் மற்றவரை விட நெருக்கமானவர்கள். இதுதான் அல்லாஹ் வேதத்தில் வைத்துள்ளது. இன்னும் நீங்கள் உங்கள் நண்பருக்கு நன்மை செய்ய நாடினால் இது விதிக்கப்பட்டதா. இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறோன்னு சொன்னா, திருப்பி படிக்கிறேன். 33:6 இந்த நபி நம்பிக்கொண்டவர்களுக்கு அவர்களை விட மேலானவராக இருக்கிறார். இன்னும் அவருடைய மனைவியர் அவர்களுடைய தாய்மார்களாக இருக்கின்றார். நம்பிக்கை கொண்டவர்களிடமும் தங்கள் வாழுமிடங்களை துறந்தவர்களை விடவும் உறவினர்களில் சிலர் மற்றவர்களை விட நெருக்கமானவர்களாவார்கள். இதுதான் அல்லாஹ் வேதத்தில் விதித்துள்ளது. இன்னும் நீங்க உங்க நண்பர்களுக்கு நன்மை செய்யணும்னா இது விதிக்கப்பட்டதா. 42:23 நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்து வரும் தன் அடியார்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி கூறுவது இதுவே. நம்பிக்கொண்டு அல்லாஹ் மீதும் இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்து வரும் தன் அடியார்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி கூறுவது இதுவே. கூறும் இதுவேன்னு சொல்லிட்டான். இப்ப அங்க என்ன சொல்றான், நீ கூறும் உறவுகள் மீது அன்பு செலுத்துவது, உறவினர்கள் மீது அன்பு செலுத்துவதை தவிர இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. இதற்காக அந்த அன்புக்காக பொருளை பார்த்து அன்பு கிடையாது. பொருளை கொடுக்க வாங்கலாம் அன்பு இல்லை. இது இல்லாத போது அன்பு எப்பயுமே இருக்கும். அன்புங்கிறது அருள், அது உணர்வு. ஆனா இங்க அன்பு எப்போ வருது, ஏதாவது கொடுத்தாதான் இல்லையா, ஏதாவது வாங்கினதான் அந்த அன்பு வருது. இல்லைன்னு சொன்னா வெளியே யாராச்சும் கொடுத்தாங்க வாங்கினாங்கன்னா அவங்க மேல அன்பு காட்டும். இங்க உறவுகள் மீது அல்லாஹ் கொடுத்த உறவுகள் அவன் கொடுத்துருக்கான். அதனால உறவினர்கள் மீது அன்பு கொள்வதை தவிர இதற்காக நாம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. அன்றியும் எவர் ஒரு நன்மை செய்கிறாரோ அவருக்கு நாம் அதிலிருந்து பின்னும் நன்மை அதிகமாக்குவோம். நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பவனாகவும், அதாவது நிச்சயமா அல்லாஹ் இதுவரைக்கும் அல்லாஹ் மன்னிப்பவனாகும், நன்றி ஏற்பவனாக இருக்கின்றான். அதனால திருப்பி 4:1 மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அங்க பயந்து கொள்ளுங்க. அவன் உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான், பின்னர் அதிலிருந்து உங்கள் துணைகளையும் படைத்தான், பின்னர் அவ்விடமிருந்தும் ஆண்களையும் பெண்களையும் பரவ செய்தான். ஆகவே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். மேல என்ன சொல்றான், உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கிறான். நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு ஆகவே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அவனை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கிறீர்கள். மேலும் உறவுகளை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள், நிச்சயமா அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பனா இருக்கின்றான். இப்ப இந்த 4 பேர் பார்க்கிறோம் இல்லையா, அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு. அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த அன்பளிப்பு யாரு? பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், கணவன் மனைவி, பிள்ளைகள். இந்த 4 உறவு நெருக்கமானவர்கள். இந்த 4 உறவு நம்ம எப்படி நடந்தோம்? இந்த கொடுத்த 4 உறவு, இந்த 4 பேர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், இணை வைக்கவும் கூடாது, அதே நேரத்தில் நிராகரிக்கவும் கூடாது. அழகமுள்ள உறவை வைத்துக்கணும், அல்லாஹ்க்கு நன்றியோடு இருக்கணும். அதனால 4 பேர் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு யாரோ 4 பேர் மதிக்கணும்னு நினைக்கிறதும், நம்ம யாருக்கும் பதில் சொல்லிடுறதும், யாரோ நமக்கு 4 பேர் நல்லது வேணும் கெட்டது வேணும்னு நினைக்கிறதும், 4 பேர் பார்ப்பாங்க, 4 பேர் கேட்பாங்க, 4 பேருக்கு பதில் சொல்லணும், 4 பேருக்கு நல்லது செய்யறேன், இந்த 4 பேர்கிட்ட பெருமை தரேன், இந்த 4 பேர் யாருன்னே தெரியும். இந்த 4 பேர் அல்லாஹ் சொல்ற இந்த 4 பேர் தான் இல்லையா.
அதை 4 பேர்கிட்ட மழை சொல்லியால் நீ எங்கள் கொடுத்த விட்டு நாங்கள் உணவு வைக்காமலும் உனக்கு இணை வைக்காமலும் நிராகரிக்காமலும் எங்களை பாதுகாப்பாயாக. இறைவனே, எங்கள் மீதும் எங்கள் பெற்றோர் மீதும் நீ புரிந்த அருள்புரிக்காக நன்றி செலுத்தவும், நீ புரிந்து நன்மை செய்வங்களே அருள் புரிவாயாக. நிச்சயமா கிருபை செய்வ நீயே மேலானவன், எல்லா போலும் எல்லா உனக்கே உரியது. எங்கள் மனைவிடத்திலும் மக்களிடத்திலும் கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பாயாக. இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறது எங்கள் முன்மாதிரி ஆக்கி வைப்பாய். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே உரியது.